இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையின் மேல் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் தீர்க்க தரிசனங்களின் களஞ்சியம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த புத்தகத்தை தீர்க்க தரிசனங்களின் களஞ்சியம் என்று சொல்லுவது தகும். ஏனெனில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் தீர்க்கதரிசி வரப்போகிற காரியங்களை முன்னாக கண்டு முன்னுரைத்திருக்கின்றார். நேற்றைய தினத்திலே உங்களோடு கூட நான் பேசினேன், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை எப்படி ஏசாயா தரிசித்து எழுதினார் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வேத பகுதியில் இந்த 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய போகிற மகா பெரிய மீட்பை குறித்து தீர்க்கதரிசி எழுதியிருக்கின்றார். சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் பல செய்திகளை உள்ளடக்கி இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் நம் இருதயத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. அந்த வசனம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார். தீர்க்கதரிசி என்ன சம்பவத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திற்கும் 2 வித பொருள் உண்டு. ஒன்று பிரசன்ட் டே ஃபுல்ஃபில்மெண்ட், நிகழ்கால நிறைவேறுதல். 2வது ஃபியூச்சர் ஃபுல்ஃபில்மெண்ட், எதிர்கால நிறைவேறுதல். இங்கே தீர்க்கதரிசி அந்நாட்களில் உள்ள ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் நிறைந்த சோகம் நிறைந்த ஒரு நிகழ்வுக்கு பரிகாரமாக இங்கே எழுதி வைத்திருக்கின்றார். என்ன நடந்தது? இஸ்ரவேல் தேசமானது ஒரே தேசமாய் இருந்தது சாலமோனின் ஆட்சியின் வரைக்கும். சாலமோனின் நாட்களுக்கு பிறகு தேசம் 2ஆய் பிரிந்தது, வடக்கு தேசம் தெற்கு தேசம் என்று. அந்த வடக்கு தேசத்து மக்கள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டனர், தெற்கு தேசத்து மக்கள் யூதா தேசம் என்று அழைக்கப்பட்டனர். இந்த மக்கள் தேவனை பின்பற்றின நாட்களில் அவர்கள் வாழ்வு ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆனால் தேவனை என்று மறந்து வேறு தெய்வங்களுக்கு கையெடுத்தார்களோ, ஆண்டவர் திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகள் மூலம் எச்சரித்து வந்தும் அவர்கள் மனம் திரும்பாதபடினால் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரிய தேசத்திற்கு சிறையாய் போனார்கள், யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாய் போனார்கள். சிறையிருப்பிலே மக்கள் துக்கத்தில் துயரத்தில் கலங்கி நின்று, தேவனே எங்களை மறுபடியும் எங்கள் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அதை குறித்த சங்கீதம் தான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற 126ஆம் சங்கீதம். இங்கே தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறார். மக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை சிறைமீட்டு கொண்டு வருவார். இந்த எருசலேம் மலையிலே, இந்த சீயோன் மலையிலே சிறையிருப்பிலிருந்து வந்த மக்களுக்கு ஒரு பெரிய விருந்தை தேவன் ஆயத்தப்படுத்துவார் என்று அவர் சொல்லுவது முதலாவது பொருள். 2வது பொருள், 1000 வருஷ அரசாட்சியிலே எருசலேம் தலைநகராய் இருக்கும் ராஜாவாகிய கிறிஸ்து ஆளுகை செய்வார். அப்பொழுது தேவ ஜனங்களெல்லாம் அந்த எருசலேம் மலையிலே கூடி வருவார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதைத்தான் 2வது தீர்க்க தரிசனமாக இங்கே எழுதியிருக்கிறார். நாம் வாசித்த இந்த 3 வசனங்களில் 5 செய்திகள் உள்ளே இருக்கிறது. அந்த 5 செய்திகளை இன்றைக்கு சுருக்கமாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், சேனைகளின் கர்த்தர்
இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். தீர்க்கதரிசி சொல்லுகிற முதல் செய்தி என்ன தெரியுமா? துயருற்ற மக்களே, சிறையில் இருக்கிற மக்களே, நீங்கள் எல்லாரும் சிறையிருப்பிலிருந்து வந்த பின்பு உங்களுக்கு இங்கே ஒரு விருந்தை தேவன் ஆயத்தம் செய்வார் என்று நற்செய்தி சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு என்ன செய்தி என்றால், அந்த எருசலேமில் உள்ள மலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் உயிரோடு எழுந்தார். அந்த மலை நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற மலை. ஒரு நாள் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசுவை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் அந்த மலையிலே ஒரு விருந்து ஆயத்தம் செய்யப்படுமாம். இது என்றோ நடக்கக்கூடிய காரியம். இன்று என்ன தேவன் எனக்கு செய்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். இன்றும் உங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. வேதத்திலே பல விருந்துகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஈசாக்கு பால் மறந்த பொழுது ஆபிரகாம் ஒரு விருந்தை உண்டு பண்ணினாராம். எஸ்தர் நிமித்தம் அவளுடைய புருஷனாகிய ராஜா ஒரு விருந்தை உண்டு பண்ணினார் என்று நாம் வாசிக்கின்றோம். நாபால் மயிர்க்கத்திருக்கும் பொழுது விருந்து உண்டு பண்ணினார் என்று வாசிக்கின்றோம். இதே போல பலரும் விருந்தை உண்டு பண்ணினார்கள். பார்வோனுடைய ஜன்ம நாள் என்று விருந்து உண்டு பண்ணப்பட்டது. விருந்து சந்தோஷத்திற்கென்று உண்டு பண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இயேசு ஒரு விருந்தை குறித்து சொல்லுகிறார். அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். நீங்கள் பின்னாக வீட்டிற்கு சென்று இந்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள். ஒரு ராஜா விருந்தை ஆயத்தம் செய்கிறார் தன் குமாரனுடைய கல்யாணத்திற்காக. அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்களாம். என்ன அசட்டை பண்ணினார்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருந்திருக்கும், ஆகவே அசட்டை பண்ணினார்கள். இன்று கூட தேவ ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய காரியங்கள், தெய்வீகத்தின் மகத்துவங்கள் ஜனங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் தெரியவில்லை. அதைவிட மற்றொன்றை முக்கியத்துவம் நிறைந்ததாய் கருதுகிறபடினால் தெய்வீகமான காரியங்களை தேவ மக்கள் கூட அசட்டை பண்ணுகிறார்கள். இங்கே விருந்து எல்லாம் ஆயத்தமாகப்பட்டிருக்கிறது. ராஜாவின் விருந்து எப்படி இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். நானாவித திராட்சை ரசங்கள் பரிமாறப்பட்டன என்று எஸ்தர் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். கொழுமையான விருந்தாயிருந்திருக்கும், சிறந்த விருந்தாயிருந்திருக்கும். அதை போல சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லக்கூடிய விருந்தாயிருந்திருக்கும். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது வரவில்லை மக்கள். ராஜா கோபம் கொண்டார். தன் மக்களை எல்லாம் அனுப்பி, நீங்கள் போய் வழி அருகே இருக்கிற மக்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இது எதை குறிக்கிறது? ரட்சிப்பு என்ற விருந்து முதலாவது யூதருக்கு தான் கொடுக்கப்பட்டது. யார் அந்த அழைக்கப்பட்டவர்கள்? யூத மக்கள். அவர்கள் புறக்கணித்த போது வழியோரத்தில் உள்ள மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. யார் அந்த வழியோரத்தில் உள்ள மக்கள்? நீங்களும் நானும் தான். புறவினத்து மக்கள் தான். புறவினத்து மக்கள் எல்லாரும் வந்து அந்த விருந்தை உண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த சம்பவம், இந்த உவமை எதை சொல்கிறது? ஆண்டவர் இயேசுவின் அழைப்பு, ரட்சிப்புக்கு ஜனங்களை அழைக்கிற அழைப்பு ஒரு விருந்துக்கு ஒப்பானது. நீங்கள் ரட்சிப்பு என்றால் அதை ஏதோ போய் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, அப்புறம் ரட்சிக்கப்பட்டுருவோம் என்று நினைக்கக்கூடாது. இட் இஸ் a relationship with our Savior. ரட்சகரோடு தொடர்ந்தேர்ச்சியான உறவு. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்மை திருப்தியாக்குகின்ற ஒரு உறவு. தேவ சமூகத்தில் போய் அமரும் பொழுது உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை கொடுப்பது இந்த உறவு. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கவலைகளை எல்லாம் மறக்கிறோமே, அதுதான் நமக்கு விருந்து. ஆண்டவரின் ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் பிரத்யட்சமாய் நம்மோடு கூட இடைப்படுகிறாரே, அதுதான் விருந்து. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி நடந்தது. தேவனுடைய ஜனங்களாகி நீங்கள் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றீர்கள். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்ற அழைப்பு பலிபீடத்திலிருந்து வரும் பொழுதெல்லாம் என் இருதயத்தில் ஒரு நடுக்கம் வரும். ஐயோ, கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறதா, என்னை தகுதிப்படுத்தும் எஜமானே என்று நான் ஜெபம் செய்வேன்.
கர்த்தருடைய பந்தியில் நடுக்கத்தோடு பங்கேற்பது ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம். என் தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் அந்த பந்தியை அசட்டை பண்ணுகிறார்கள். அநேகர் கர்த்தருடைய பந்தியை பங்கேற்பது இல்லை. யாரோ ஒருவர் நடத்துகிற சடங்காச்சாரம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு நான் சொல்லுகிறேன், ஒரு விருந்து தேவ ஜனத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் அசட்டை பண்ணினார்களாம். இங்கே ராஜா கோபம் உண்டார். புறவினத்து மக்களை அழைத்து கொண்டு எல்லாரும் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்களாம். ரட்சிப்பின் வாழ்வு என்பது அது ஒரு விருந்து. நீங்க எத்தனை சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கலாம், ஆனா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நீரே என் ரட்சகர் என்று அவரை பாடி பாருங்கள். அதில் இருக்கிற சமாதானம் வேறு எதிலும் கிடையாது. உம்மை தொழுவது என் பாக்கியம் என்று பாடி பாருங்கள். அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடையாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு மனமே என்று பாடி பாருங்கள். ஐயோ, அதில் இருக்கிற சந்தோஷம் கோடி பணம் கொடுத்தாலும் வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு விருந்து. இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் யார்? என் தாய் ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், என் தகப்பன் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாது. என்னை ரட்சகர் ரட்சித்தார், அவரை அறிந்தேன், அவருடைய அன்பை ருசித்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகு இதுதான் வாழ்க்கை, வேறு வாழ்க்கை இல்லை என்பதை நான் முடிவு செய்தேன். இன்று வரைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த விருந்தில் பங்கு பெறுகின்றேன். தேவ சமூகம் விருந்து, தேவ வார்த்தை விருந்து, தேவ சிநேகம் விருந்து, தேவனுடைய வழிநடத்துதல் விருந்து, தேவனுக்காய் வாழுவது விருந்து, தேவனுக்கு ஊழியம் செய்வது விருந்து. ராஜா அழைப்பு கொடுத்தார், அநேகர் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்படும். இந்த விருந்து எதன் மூலம் வந்தது என்றால், ஒரு இரட்சகர் ரத்தம் சிந்தினார், ஒரு ஆண்டவர் அந்த மலையிலே ஜீவனை கொடுத்தார். ஆகவே நான் மரித்தேன், நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், நீ மரிக்க வேண்டியது இல்லை. நான் கண்ணீர் சிந்தினேன், நீ கண்ணீர் சிந்த வேண்டியது இல்லை. நான் பாடுபட்டேன், நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், உனக்காக இந்த விருந்தை ஆயத்தம் செய்திருக்கிறேன் என்று அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே ஒரு விருந்தை நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் ஒரு விருந்து சாலை. வேத புத்தகத்தை அங்கும் இங்கும் வாசித்து பாருங்கள், உங்கள் ஆத்துமாவிலே செழிப்பு உண்டாகும். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல, ரெஸ்டாரண்ட்ல நீங்க போய் சாப்பிட்டு வந்தாலும் நீங்க திருப்தி அடையாத ஒரு திருப்தி இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்கிறது. உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு இந்த அன்பு, இந்த நேசம் தெரியாது, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே எஸ்தரின் காலத்திலே ஒரு விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டது. அது என்ன விருந்து என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18வது வசனமும். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியில இப்படி செய்து 14ஆம் தேதியில இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சந்தோஷம் கொண்டாடுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். 18 சூசானில் உள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். இந்த ஜனங்கள் ஏன் விருந்து கொண்டாடினார்கள் என்றால், கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ததினால். சொல்லுங்கள், ஏன் விருந்து கொண்டாடினார்கள்? ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார். நொறுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். ஒரு பெண்ணை எழுப்பினார், முழங்காலிட வைத்தார், அவள் ஜெபித்தாள், தேவன் விடுதலை செய்தார். அந்த விடுதலையை கொண்டாடுவதுதான் விருந்து. இன்றைக்கு நீங்கள் எந்த நாட்கள் என்றால் சோகத்தின் நாட்கள் என்று நினைக்க கூடாது. என் ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் சந்தோஷமாய் அவர் கொடுக்கிற விடுதலையை அனுபவிப்பேன் என்று சொல்லுவதுதான் விருந்து. ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள 5 ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தமாகி இருக்கிறது. இந்த பூமியில நீங்கள் கண்ணீரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, துன்பத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இரட்சகர் இருக்கிறார், வா
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். அந்த சிலுவை அருகே வந்து நின்று அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்படும் பொழுது உங்கள் வாழ்வே விருந்தாக மாறிவிடும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த பூமியிலே ஒரு விருந்து. நான் சொன்னேன் ரட்சிப்பின் வாழ்வு ஒரு விருந்து என்று. இன்னொரு விருந்து இருக்கிறது, மகா பெரிய விருந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இந்த வசனங்கள் சத்திய வசனங்கள். சத்தியவான் எவனும் அவர் சத்தம் கேட்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் சத்தியவான்கள். நீங்கள் என்ன சத்தத்தை கேட்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இன்று இரவு உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்க விரும்புகின்றேன். இன்று இரவு கிறிஸ்து இயேசு வருவார் என்றால் அந்த கல்யாண விருந்திற்கு நீங்கள் ஆயத்தமாகி இருக்கிறீர்களா? என் அன்பு வாலிப மகனே, என் அன்பு வாலிப மகளே, உன் இருதயத்தில் ஏராளமான ஆசைகள் கனவுகளோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஆண்டவரை தேடுவதற்கு பல நேரங்களில் மன விருப்பம் இல்லை. உன் இருதயம் பல காரியங்களில் லயித்து போயிருக்கிறது. இன்றைக்கு உன்னோடு கூட அன்பாய் ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு நான் உன்னை அழைக்கும்படி வந்திருக்கிறேன். ஒருவேளை இன்று இயேசுவின் வருகை இருக்கும் என்றால் நாம் எல்லாரும் அதில் பங்கு பெறுவோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால் தான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இரட்சகர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்றால் அவருக்கு ஒரு கல்யாண விருந்து நடக்கப் போகிறது என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். அது எந்த க்ஷணப்பொழுதிலும் நடக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எப்பொழுதும் வருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் எப்பொழுதும் ஆயத்தமாக வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பூமியிலே ஏன் வாழுகிறோம்? பரலோகம் போவதற்காய் வாழுகின்றோம். பூமியிலே ஏன் உழைக்கின்றோம்? பரலோகம் போவதற்காய் உழைக்கின்றோம். பூமியிலே ஏன் பிழைக்கின்றோம்? பரலோகம் செல்வதற்காய் பிழைக்கின்றோம். இந்த பூமி நிரந்தரமானது அல்ல. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். அந்த விருந்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்குத்தான் இரட்சகர் இயேசு ஜீவனை கொடுத்தார். இரண்டாவதாக, இந்த 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள மற்றொரு ஆசீர்வாதத்தை அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கலாம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். முதலாவது சொன்னார், இந்த மலையிலே விருந்து ஆயத்தம் பண்ணப்படும் என்று. அதே மலையிலே மற்றொரு காரியத்தையும் செய்கிறாராம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் மூடலையும் அகற்றி போடுவார். அது என்ன முக்காடு, அது என்ன மூடல் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அது என்ன அப்பா, முக்காடு என்றால் என்ன, மூடல் என்றால் என்ன என்று வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தேன். முக்காடு எது என்றும் சொன்னார், மூடல் எதும் என்றும் சொன்னார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். முழு உலகத்திலும் உள்ள ஜனங்களை ஒரு முக்காடு மூடி இருக்கிறது, ஒரு மூடல் மூடி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இருள் என்ற முக்காடு, இருள் என்ற மூடல். இருளுக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் மோட்ச மார்க்கத்தை அடையாதபடி எல்லா மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கின்றான். அந்த ஜனங்கள் மெய் தெய்வம் யார் என்பதை இன்னும் அறியவில்லை. மெய் தெய்வம் யார் என்று அறிந்திருப்பார்கள் என்றால் வருவார்கள். ஆனால் அவர்கள் அறியக்கூடாது என்பதற்காக முக்காட்டை போட வைத்திருக்கிறான் பிசாசு. இருளை அனுப்பி இருக்கிறான். சவுல் என்ற ஒரு வாலிபன் இருந்தான், தேவ பக்தி உள்ளவர்தான். ஆனால் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஜனங்களை பிடித்து கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்திலே நகல் வாங்கி கொண்டு, நிருபத்தை வாங்கி கொண்டு வேகமாய் செல்லுகின்றார். பகலின் மத்தியான வேளையிலே திடீரென்று ஒரு ஒளி அவரை சந்திக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது என்று. எது அந்த செதில்? அதுதான் மூடல்.
யார் இரட்சகர் என்று அறியாதபடிக்கு கண்களை மறைத்திருந்த அந்த மூடலை அந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் அகற்றி போட்டார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலே அநேகருடைய வாழ்வை இந்த முக்காடு மூடி இருக்கிறது. ஆலயத்திற்கு வருவதில்லை, தேவனை தேடுவதில்லை, பய பக்தி இல்லை, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று பயம் கூட இன்றி எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறார்கள், ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறார். காரணம் அவர்கள் அல்ல, அவர்களை மூடி இருக்கிற மூடல், அவர்களை மூடி இருக்கிற முக்காடு. வேதத்தில் இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இதை போல ஒரு மூடலை, ஒரு முக்காட்டை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15 வாசியுங்கள். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. எது முக்காடு? கடினமான இருதயம், அதுதான் முக்காடு. இன்றைக்கு பிசாசு அநேகருடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கின்றான். தகப்பனை பிள்ளைகள் கொலை செய்கிறார்கள். நாம் இதற்கு முன்பு எங்கேயாவது கேட்டதுண்டா? தகப்பனை கழுத்தை அறுத்து பிள்ளைகள் கொலை செய்கிற கொடிய காலம், தாயை கொலை செய்கிற ஒரு கொடிய காலம். ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான், தன்னுடைய பாட்டியினிடத்தில் வளர்ந்தான். பாட்டியினிடத்தில் தன்னுடைய செலவுக்காக காசுகளை கேட்ட பொழுது பாட்டி தரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். உடனே தன் நண்பர்கள் 2 பேரை அழைத்து கொண்டு வந்து திடீரென்று ஒரு நாள் இரவு பாட்டியின் முகத்திலே தலையணை வைத்து அழுத்தி அவர்கள் கைகளை எல்லாம் கட்டி போட்டு கொலை செய்து அவர்கள் வைத்திருந்த 1,00,000 ரூபாயை திருடி கொண்டு போய்விட்டான். திருடி கொண்டு போன அடுத்த நாளே போலீஸ் அவனை கைது செய்து விட்டது. அப்பொழுது கேட்டார்களாம், நீ ஏன் இந்த காரியத்தை செய்தாய்? அவன் சொன்னானாம், என் செலவுக்கு நான் என் நண்பர்களோடு சேர்ந்து போதைப் பொருளை நான் வாங்கி அனுபவிக்கிறேன். என் பாட்டியினிடத்தில் பல நாள் கேட்டேன், பணத்தை வைத்துக்கொண்டே இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே கோபம் வந்தது, தலையணையை வைத்து அவர்கள் முகத்தை அழுத்தி கொலை செய்து விட்டேன். ஆனால் இப்பொழுது வருத்தப்படுகிறேன் என்று சொன்னாராம். பிசாசு எதுவரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் தெரியுமா? அவன் நினைத்ததை செய்து முடிக்கும் வரைக்கும். அவன் நினைத்ததை செய்து முடித்து விட்டான் என்றால் அந்த இருதயத்தை வேறு விதமாய் மாற்றுகின்றான், குற்ற மனசாட்சியை கொடுக்கின்றான். ஒரு முக்கியமான ஒரு மிஷனரி பணித்தளத்திற்கு கடந்து சென்றிருந்தோம். அங்கே சென்றிருக்கும் பொழுது அங்கே ஜெயிலிலே கைதிகளாய் இருக்கிற பலருக்கு கூட்டங்கள் நடத்தினார்கள். அப்பொழுது அந்த கூடுகையிலே அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும். அதன் பிறகு அங்கு ஒரு மலை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி அதன் மேல் ஒரு சிலுவையை நட்டு வைத்து இந்த குற்றவாளிகள் பாவ அறிக்கை செய்த பின்பு அந்த மலையின் மேல் ஏறி சென்று அங்கே மேலே ஒருவர் இருப்பார். இவர்கள் தலையிலே ஒரு செந்நிற ஒரு ரிப்பன் போல ஒன்றை கட்டியிருப்பார்கள். அந்த மலையின் மேல் ஏறினவுடன் அந்த சிவப்பு ரிப்பனை கழற்றி விட்டு அவர்களுக்கு வெள்ளை ரிப்பனை கட்டி கீழே அனுப்புவார்கள். ஒரு சிம்பாலிக்காக, இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இதை செய்வார்கள். இந்த குற்றவாளிகள் கீழே வந்த ஒவ்வொருவரும் மேலே ஏறி விட்டு கீழே வரும் பொழுது அவர்கள் கதறி கதறி அழுகிற காட்சியை பார்த்து என் உள்ளமெல்லாம் உடைந்து போய்விட்டது. நெஞ்சில் அடித்து அழுகிறார்கள், ஐயோ ஆண்டவரே, தெரியாமல் கொலை செய்து விட்டேனே, நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று கதறுகிறார்கள். அதிலே ஒரு மனுஷனிடத்தில் நான் பேசினேன், ஐயா நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? அவர் சொன்னார், என் வாழ்வில் இந்த துன்மார்க்க கைகளினால் 18 கொலைகளை நான் செய்திருக்கின்றேன். இந்த கொலைகளை எல்லாம் செய்யும் வரைக்கும் பணம் ஒன்றுதான் எனக்கு பிரதான நோக்கமாக இருந்தது. நான் கொலை செய்கிறேன் என்ற உணர்வே எனக்கு இல்லை அம்மா. எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள், சிறையிலே தள்ளினார்கள். அப்பொழுது கூட என்னை கைது செய்த போலீஸ் அதிகாரிகளின் மேல் எனக்கு வெறுப்பும் கசப்பும் வந்தது. ஒருவேளை விடுதலையானால் முதலாவது அவர்களைத்தான் போய் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். என் இருதயத்தில் மாற்றமே இல்லை. ஒரு நாள் ஒரு நண்பர் போதகர் ஒருவர் வந்தார், என்னோடு கூட பேசி சுவிசேஷ புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இயேசுவோடு கூட சிலுவையிலே தொங்கின கள்ளனை குறித்து வாசித்த பொழுது என் உள்ளமெல்லாம் உடைந்தது. அவனுடைய பாவங்களை ஒருவர் மன்னித்தார் என்றால் என்னையும் மன்னிக்க மாட்டாரா என்று கண்ணீரோடு கதறி அழுது நான் வேண்டுதல் செய்தேன். அன்று இரவு ஆண்டவர் என் இருதயத்தை மாற்றினார். கொலை எண்ணங்கள் என் இருதயம் விட்டு போனது.
கொலை செய்ய வேண்டும் என்ற கசப்பு என் இருதயத்தை விட்டு போனது. ஐயோ, கதறி அழுதேன். 18 கொலைகளை செய்த பாவி நான், என்னை மன்னியும் என்று அழுதேன். இயேசு என் இருதயத்தை மாற்றினார். இப்பொழுது மாற்றப்பட்டவனாய் வாழுகிறேன். என் பிள்ளைகள் எல்லாம் வெளியே இருக்கிறார்கள். இது போன்ற கூடுகைக்கு அனுமதி கேட்டு 3 நாட்கள் நாங்கள் இங்கே தங்கி இருக்கும் பொழுது என் பிள்ளைகளை நான் பார்ப்பேன். என் பிள்ளைகளை கையில் எடுத்து வளர்க்கிற பாக்கியமெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த வேத புத்தகம் இருக்கிறது, இயேசு இருக்கிறார், நான் அவருக்காக வாழ்கிறேன் என்று சொன்னார். என் உள்ளமெல்லாம் உடைந்து போறது. ஆண்டவரே, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். திருடனும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். ஜனங்கள் ஒரு மகா பெரிய தவறை செய்கிற வரைக்கு அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வைக்கின்றானே என்று என் உள்ளமெல்லாம் அதை நினைத்து ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் செய்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு ஒரு முக்காட்டை போட்டு வைத்திருக்கிறான் எல்லாருடைய இருதயங்களிலும். அது என்ன தெரியுமா? கடின இருதயம், கல்லான இருதயம். விசுவாசிகளுக்குள்ளும் அது இருக்கிறது. கடினமான வாழ்க்கை, கடினமாய் பேசுகிறது, கடினமாய் மக்களை நடத்துகிறது. இழகாத இருதயம், தேவனுக்கு கொடுக்காத இருதயம், மாறாத இருதயம், தொழிலிலே துன்மார்க்கமாய் செய்கிற இருதயம், கலப்படம் செய்கிற இருதயம், கடின இருதயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு நீக்கப்படுகின்றது. எப்பொழுது நீக்கப்படுகிறது? இரட்சகர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதை ஒரு மனுஷன் உணர்ந்து, எனக்காக ரத்தம் சிந்தினீர், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்கும் பொழுது முக்காட்டை நீக்குகின்றார். எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியை சுத்திகரிக்கிற கிறிஸ்துவின் மரணம், மனசாட்சியை சுத்திகரிக்கிற கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அதில் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உங்கள் இருதயத்தை மாற்றும். அந்த வல்லமை உங்கள் குடும்பத்தை மாற்றும். அந்த வல்லமை கடின இருதயத்தோடு இருக்கிற உங்கள் குடும்பத்தின் நபர்களை மாற்றும். விருந்தை ஆயத்தம் செய்கிறார், முக்காட்டை நீக்கி போடுகின்றார். இன்றைக்கு உங்களை மூடி இருக்கிற மூடல் எது? மூடி இருக்கிற முக்காடு எது? தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். தாவீது தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு போனான். ஏன்? சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். நான் முதலில் சொன்ன முக்காடு, முதலில் சொன்ன மூடல் பிசாசினால் வருகிற முக்காடு. ஆண்டவர் மலையில் அந்த முக்காட்டை நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு என் செய்தியை கேட்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அநேகருடைய இருதயங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு மாற்றப் போகிறார். முக்காட்டை நீக்கி போட போகிறார். கடின இருதயங்களை மாற்றப் போகிறார். அதே போல இங்கு தாவீதின் வாழ்க்கையிலே வெட்கம், துக்கம் என்ற ஒரு முக்காடு. ஐயோ, அவனுடைய சொந்த மகன் அவனுக்கு விரோதமாய் வருகிறான். வேதம் சொல்லுகிறது, தாவீது வெறுங்காலோடு நடந்து போனான், முகத்தை மூடிக்கொண்டு போனான் என்று. வாழ்க்கையிலே அவமானங்கள் பலருடைய வாழ்விலும் முக்காடாக இருக்கிறது. நீங்கள் பக்தியுள்ளவர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள சிலரால் உங்களுக்கு அவமானம். நீங்கள் தேவனை தேடுகிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் நடந்த சில சம்பவங்களால் உங்களுக்கு அவமானம், துன்பம், துக்கம் மாறவே இல்லை. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முக்காட்டை நான் நீக்கி போட போகிறேன். உன்னை மூடி இருக்கிற துன்பம் என்ற மூடலை நான் நீக்கி போட்டேன் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக. நீ என்னை விசுவாசித்தால் அந்த துன்பம் உன்னை விட்டு முற்றிலும் விலகும். சிலுவை எதை சொல்லுகிறது? கிறிஸ்துவின் மரணம் எதை சொல்லுகிறது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை சொல்லுகிறது? உங்கள் துன்பத்தை நீக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் துன்பத்தை நீக்க ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் ஆயத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியம் கொள்ளுங்கள். உங்கள் துன்பத்தை நீக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். மூன்றாவதாக இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை இதே வேத பகுதியில் வாசிக்கின்றோம். வாசியுங்கள் அடுத்த வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார்.
கர்த்தரே இதை சொன்னார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. மரணத்தை விழுங்குவாராம். என்ன அந்த விழுங்குவார் என்ற வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 1:12. பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். பூமியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். இது யாரை குறித்து சொல்லுகிறது என்றால், துன்மார்க்க மக்களை குறித்து சொல்லுகிறதாம். முந்தின வசனத்தை வாசித்தால், என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே, எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படிக்கு நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம், பாதாளம் விழுங்குகிறது போல அவர்களை விழுங்குவோம் என்று. துன்மார்க்கர் உலகத்திலே பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். அவர்கள் நோக்கமே துன்மார்க்க செயல்களை செய்ய வேண்டும் என்று. அதே போல பிசாசும் திட்டங்களை தீட்டுகிறான். எதற்கு? தேவ ஜனங்களை விழுங்கும்படி. தேவ ஜனத்துடைய குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வந்து, சமாதான குறைச்சலை கொண்டு வந்து, சமாதானத்தை கெடுத்து அவர்கள் குடும்பத்தை விழுங்கும்படி. இறுதியாக எல்லா மக்கள் மேலும் அவன் ஒரு தீர்ப்பை செலுத்துகிறான். என்னது தெரியுமா? மரணம் என்ற ஒரு தீர்ப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம். பிசாசின் நோக்கமே ஒருவரும் பரலோகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரையும் மரணத்திற்கு கொண்டு வந்து அவர்களை விழுங்க வேண்டும் என்பதுதான் பிசாசின் நோக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்று. ஹல்லேலூயா. என் மருத்துவ கல்லூரியிலே நான் படிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அந்த முதலாவது ஆண்டிலிருந்தே என் ஆசிரியர்கள் பாடங்களை எடுக்கும் பொழுது என் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த சரீரத்தை இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் தேவன் படைத்தாரா? இந்த சரீரத்தை இவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் தேவன் படைத்திருக்கிறாரா என்று பல மணி நேரங்கள் நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. நம்முடைய இரத்தத்திலே இரத்த அணுக்கள் இருப்பது போல ஃபேகோசைட்ஸ் என்ற ஒரு அணுவும் இருக்கிறது, ஒரு செல்லும் இருக்கிறது. இந்த ஃபேகோசைட்டுடைய வேலை என்னவென்றால், உங்கள் சரீரத்திலே ஒரு கிருமி வந்துவிட்டால் உடனடியாக உங்கள் மூளை இந்த ஃபேகோசைட்டுக்கு கட்டளை கொடுக்கும். சரீரத்திலே கிருமிகள் வந்துவிட்டது, நீ உடனடியாக அந்த இடத்தில் போய் அந்த கிருமிகளை நீ அழிக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த ஃபேகோசைட்ஸ் என்ன செய்யும்? எந்த இடத்திலே கிருமிகள் உள்ளே வந்ததோ, ஃபார் எக்ஸாம்பிள் காலில் ஒரு அடிபட்டு விட்டு அதன் மூலம் ஒரு கிருமி உள்ளே வருகிறது என்றால், இந்த ஃபேகோசைட்ஸ் எல்லாம் அந்த அடிபட்ட இடத்திற்கு கூட்டமாய் செல்லும். போய் அதில் ஒரு ரிசப்டார் உண்டு, எங்கே இருக்குதுன்னு சென்ஸ் பண்ணிடும். அழகா பண்ணிவிட்டு எந்த ஒரு கிருமி உள்ளே வந்ததோ அதை சூழ்ந்து கொள்ளும். ஒவ்வொரு ஃபேகோசைட்டும் அந்த கிருமியை எப்படி ஒரு நண்டு பிடிப்பது போல், அப்படித்தான் சொல்ல வேண்டும், அப்படி தன்னுடைய கைகளை விரித்து அந்த கிருமியை உள்ளே இழுப்பது போல தன் உடலுக்குள் அந்த கிருமியை இழுத்து கொள்ளும். தன் உடலுக்குள் இழுத்து கொண்டு பலவிதமான கெமிக்கல்ஸை உண்டு பண்ணி இறுதியில் அந்த கிருமியை அழிக்கும். எத்தனை கிருமிகள் வந்திருந்தாலும் கூட்டம் கூட்டமாய் ஃபேகோசைட்ஸ் வந்து அந்த கிருமிகளை எல்லாம் அழிக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆர்டினரி கோல்டு வந்துட்டா தன்னால் சரியாயிருதுன்னு. அது தன்னால் சரியாகலை, உள்ள ஒரு மெக்கானிசத்தையே வச்சிருக்கிறார். காலில் புண்ணு வந்துச்சுன்னா அது தன்னால் சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தன்னாலலாம் சரியாகாது, உள்ள ஒரு பெரிய சிஸ்டத்தையே வச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்படி இந்த ஃபேகோசைட்ஸ் கிருமிகளை விழுங்குகிறதோ அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டாராம். ஹல்லேலூயா. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெருகுகளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். பாருங்க, ஆண்டவர் வெகுகால மௌனமாயிருந்தார். எத்தனை காலம்? ஆதாமை உண்டு பண்ணினது முதற்கொண்டு ஆண்டவர் மௌனமாயிருந்தார்.
காலங்கள் நிறைவேறின போது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை உலகத்திற்கு அனுப்ப பிதா ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலம் வந்தவுடன் அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்து பாலகனாய் வளர்ந்தார். இரட்சகராய் ஜனங்களை ரட்சிக்கும்படி உபதேசம் செய்து தேவ ராஜ்யத்துக்கு நேராய் ஜனங்களை திருப்பினார். ஏற்ற வேளை, பிதா நியமித்த வேளை வந்த பொழுது சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியை போல முழங்கி கர்ஜித்து அவர்களை விழுங்குவார் என்று. சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, அது உன்னதமான தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு சத்துருவோடு செய்த ஒரு யுத்தம். சிலுவை தோல்வியின் சின்னம் என்று உலகம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், அது வெற்றியின் சின்னம். இயேசு பிசாசை விழுங்கினார். இயேசு பிசாசின் வல்லமைகளை முறியடித்தார். வசனம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியை போல அவர்களை விழுங்கினார் என்று. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் மிக சிறந்த ஒரு செய்தியை சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க விரும்புகின்றேன். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாதாளம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் விழுங்க நினைக்கிறது. மரணம் ஒவ்வொரு பிள்ளையும் வாரிக்கொள்ள நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே செய்வினை என்று பயப்படுகிறீர்களா? உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்து விட்டார்கள் என்று பயப்படுகிறீர்களா? ஏவல்கள் செய்து விட்டார்கள் என்று பயப்படுகிறீர்களா? சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நீங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான செய்வினை இல்லை. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பிசாசு எதையுமே செய்ய முடியாது. உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை எல்லா பாதாளத்தின் வல்லமையும் மேற்கொண்டது என்று சொல்ல வேண்டும். சரீரத்தில் ஒரு பலவீனம் வரும் பொழுது விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை பிசாசு கொண்டு வரும் பொழுது, இந்த பிரச்சனை என் குடும்பத்தை அழிக்க முடியாது. நீர் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக எங்களை மீட்கிறவர் ஆண்டவரே. நீர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். வசனத்தை மனதில் பதித்து விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பாராம். கண்ணீருக்கு பல காரணங்கள் உலகத்தில் உண்டு. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் உருவாக்கி இருக்கிறார். சிலர் பலசாலிகள், இடியே விழுந்தாலும் அதிர்ந்து போக மாட்டார்கள். சிலர் பலவீனர்கள், சின்ன விஷயத்திற்கும் கலங்கி விடுவார்கள். அந்த பலவீனர்களை பார்த்து நீ ஏன் இதற்கெல்லாம் பயப்படுகிறாய் என்று பலசாலிகள் கேட்டால் வேறு வழி இல்லை, அவர்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அப்படித்தான் பயப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பாராம். வேதம் முழுவதிலும் தேவனுடைய பிள்ளைகள் பல இடங்களில் அழுது புலம்பினதை நாம் பார்த்திருக்கிறோம். எசேக்கியா என்ற ஒரு ராஜாவுக்கு வியாதி. அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்ததை நீ நினைக்கத்தான் வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபம் செய்தானா. ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகள் கூட்டுவேன் என்று சொன்னார். கண்ணீரை துடைக்கிறவர். சங்கீதக்காரனாகிய தாவீது 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று. யோபு சொல்லுகிறார், என் கண்கள் கண்ணீரை சொருகின்றது என்று சொல்லி. பிரசங்கி எழுதுகின்றார், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை பார்க்கின்றேன், அதை ஒருவரும் துடைப்பது இல்லை என்று சொல்லி. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு பாவியான பெண் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து கண்ணீர் சிந்தி அவருடைய பாதத்தை தன் கண்களினால் துடைத்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஒரு மனிதன் வந்தான், ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கண்ணீரோடு அழுதான். கண்ணீருக்கு பல காரணங்கள் உண்டு. இந்த மாலை வேளையில் இங்கு வந்திருக்கிற நீங்கள் வெளியே நன்றாக இருக்கிறீர்கள், உள்ளே அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான துக்கங்கள், ஏராளமான துன்பங்கள், ஏராளமான வேதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். அவரை குறித்து வேதத்திலே எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுவார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில்
தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அவர் கண்ணீர் விட்டு ஜெபம் செய்தாராம். நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மனிதரிடத்தில் போய் கண்ணீரை கொட்டக்கூடாது. அந்த ஆண்டவரிடத்தில் உங்கள் கண்ணீரை கொட்ட வேண்டும். அவர் ஒருவருக்குத்தான் உங்கள் கண்ணீர் இன்னவென்று தெரியும். தாயுள்ளம் கொண்டவர், நேசிக்கிறவர். ஒரு தாய் சுகவீனமாயிருந்தார்களாம். அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சேர்த்த பொழுது சில நாட்களில் சுகவீனம் அடைந்து மரித்து விட்டார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். அந்த பெண்மகள் மிகவும் பலவீனமான ஒரு பெண்மகள். ஆகவே இந்த பெண்ணுக்கு தன் தாய் இறந்ததை தாங்கவே முடியவில்லை. வீட்டிற்கு வந்தாள். தன் தாயின் படுக்கையில் விழுந்து காதறி அழுதாளாம். அம்மா, நீங்கள் என்னை விட்டு போய்விட்டீர்கள், நான் இனிமேல் யாரை அம்மா என்று கூப்பிடுவேன் என்று. அப்பொழுது தற்செயலாய் அந்த படுக்கைக்கு அருகே தன் தாய் வைத்திருந்த அந்த வேத புத்தகத்துக்கு பக்கத்திலே ஒரு கடிதம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை அவள் பார்த்தாள். அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாம், என் அன்பு மகளே, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கின்றேன். நீ மிகவும் பலவீனம் உள்ளவள். நான் சுகவீனத்தோடு மருத்துவமனைக்கு செல்லுகின்றேன். நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் மரித்து விட்டால் நீ நிச்சயமாய் அழுவாய், அழுது புலம்புவாய். நீ அழும் பொழுதெல்லாம் உன் கண்கள் வீங்கி உன் கண்களில் உள்ள அந்த தண்ணீர் குறைந்து விடுகிற ஒரு பலவீனம் உனக்கு உண்டு. ஆகவே இந்த மருந்து, நீ சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே உன் கண்களில் நான் ஊற்றுகிற இந்த மருந்து இந்த கவருக்குள் நான் வைத்திருக்கிறேன். நான் மரித்து விட்டேனே என்று சொல்லி நீ அழுது புலம்பும் பொழுது உன் கண்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது. இந்த மருந்தை நீ பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்களாம். ஐயோ, இந்த பெண்ணுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போனது. என் தாயை போல என்னை நேசிக்கிறவர்கள் யார்? என் கண்களில் கண்ணீர் வடிந்து என் கண்கள் பழுதடைந்து விடக்கூடாது என்பதற்காக என் தாய் மரித்த பிறகு கூட இதை செய்தார்களே என்று சொல்லி கலங்கி தவித்தாளா. ஒரு அருமையான போதகர் ஒருவர் திருச்சியில் இருந்தார். எங்களை மிகவும் நேசிக்கிறவர். ஒரு தகப்பனை போல என்னையும் என் கணவரையும் நேசிப்பார். அவர் திருச்சியிலே பாதி நாட்கள் இருப்பார், சென்னையிலே பாதி நாட்கள் இருப்பார். திருமணமாகவில்லை, வயது 75. அவர் சென்னைக்கு வரும் பொழுதெல்லாம் என்னையும் என் கணவரையும் அழைத்து எங்களோடு உட்கார்ந்து மனம் திறந்து பேசுவார். பல காரியங்களை குறித்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் வாயை திறந்தாலே வருவதெல்லாம் வசனம்தான். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அவரை பார்க்க போகும் பொழுது அன்பாக எங்களுக்கு ஒரு காணிக்கையை கொடுப்பார். நாங்கள் எவ்வளவுதான் மறுத்தாலும், நோ, இது உங்களுக்காக நான் எடுத்து வைத்தது, நீங்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கொடுத்து எங்களை நேசிக்கிறதை வெளிப்படுத்துவார். ஒரு நாள் அவர் சுகவீனமாக இருந்தார் என்ற செய்தி வந்தது. சற்று நேரத்திற்குள் அவர் மரித்து விட்டார் என்ற செய்தி வந்தது. நானும் என் கணவரும் புலம்பி அழுதோம். ஐயோ, ஒரு தகப்பனை போல நம்மை நேசித்தாரே. எங்கள் இருவருக்கும் தகப்பன் இல்லை. ஆகவே அவர் எங்களுக்கு ஒரு தகப்பனை போல இருந்தார். எப்பொழுது போனாலும் மனம் திறந்து எங்கள் ஊழிய பாரங்களை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவோம். அவ்வளவு ஒரு தகப்பனுள்ளம் கொண்டவர் மரித்து விட்டாரே என்று அன்று இரவே அவரை பார்ப்பதற்காக மாங்காடு என்ற இடத்திற்கு ராத்திரியோடு ராத்திரியாய் கடந்து சென்றோம். அந்த ஆலயத்திலே அவருடைய சரீரத்தை வைத்திருந்தார்கள். அழகாக வெண்ணுடை அணிந்து அவரை இந்த பெட்டியில் வைத்திருந்தார்கள். மக்களெல்லாம் புலம்பி அழுதார்கள் எங்களை பார்த்தவுடன். இந்த போதகருடைய தம்பி சற்று நேரம் நாங்கள் போய் அவரை பார்த்து சற்று அமைதியான பிறகு எங்கள் அருகே வந்து நின்று சொன்னார், பிரதர் ஆண்ட்ரூ, நேற்றெல்லாம் நீங்கள் வந்து அவரை பார்ப்பீர்கள் என்று அண்ணன் உங்களுக்காய் காத்திருந்தார். நீங்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தீர்கள். இந்தாருங்கள், உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய காணிக்கையை ஆண்ட்ரூ வந்தால் கொடுத்துவிடு என்று சொல்லி என் கையில் கொடுத்து சென்றார் என்று. ஐயோ, எங்கள் உள்ளமெல்லாம் உடைந்து போனது. சவப்பெட்டியின் முன்னாக நிற்கிறோம். அவர் வந்து அந்த காணிக்கை கொடுத்து அவர் அழுகிறார், நாங்கள் அழுகிறோம். எங்கள் இருதயமெல்லாம் உடைந்து போய்விட்டது. ஒரு தாசன் மரணத்திற்கு முன்பாகவும் நேசித்தார், அவர் அன்பை மரணத்திற்கு பின்பாகவும் வெளிப்படுத்தினாரே என்று. என் கணவர் பல ஆண்டுகளாக அதை பத்திரமாகவே வைத்திருக்கிறார். அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன் என்று. ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் கடின இருதயம் உள்ளவர் அல்ல. இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். ஜீவனோடு இருக்கும் போதும் மக்களை நேசித்தார். மரித்து பரலோகம் சென்ற பின்பு இன்றும் நேசிக்கிறார். அவரை போல ஒரு நேசர் இந்த உலகத்தில் இல்லை. உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார்.
மார்த்தாள் மரியாள் என்ற ஒரு 2 பெண் பிள்ளைகள் இருந்த ஒரு வீட்டிலே மரணம் நடந்தது. லாசரு மரித்து விட்டான். எல்லா விஷயம் தெரிந்து இயேசு தாமதமாய் செல்லுகின்றார். அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடையும். அங்கே யூதர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். மார்த்தாள் மரியாள் உள்ளத்தில் ஏராளமான கேள்வி. நம்மை இவ்வளவு நேசித்தாரே, அவரை இவ்வளவு உபசரித்தோமே, அவர் வரவில்லையே என்று. வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று. அந்த வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகின்றேன். 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. நன்றாய் கவனியுங்கள். ஒரு வாலிபன் மரித்து விட்டான். உடன் பிறந்தவர்கள் அழுகிறார்கள், குடும்பத்தார் அழுகிறார்கள், அளவே தேவையில்லாத ஒருவரும் அழுகிறார். என்ன ஒரு வார்த்தை, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. இயேசு கண்ணீர் விடுவதற்கு அங்கே என்ன காரணம்? அவர் உயிரோடு தான் எழுப்ப போகிறார். இது எதை சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய பாசமுள்ள அன்பை சொல்லுகிறது, இருதயத்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். உலகத்திலே மரணம் என்பது கொடுமையானது, எல்லாரையும் வாரிக்கொண்டு போகிறது. மரணம் இல்லாத வீடுகள் இல்லை. நீங்கள் எதற்கு அழாத ஒரு நபராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடக்கும் பொழுது அழுகிறீர்கள், புலம்புகிறீர்கள், துடிக்கிறீர்கள். எத்தனை ஆண்டுகள் கழித்து நினைத்தாலும் அந்த மரணத்தின் சோகம் மனதில் இருக்கிறது. முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு மாற்றப்பட முடியாத ஒரு துக்கம் என்ன தெரியுமா? மரணத்தின் மூலம் வருகிற துக்கம். ஆனால் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதினால் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறாராம். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவளுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது நிரந்தரம் அல்ல, அது ஒரு நித்திரை. ஒரு நாள் அந்த மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் வருவார். அன்றைக்கு மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்போம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவர் தருகின்ற மிகச்சிறந்த ஆசீர்வாதம், மரணத்தை ஜெயித்தார், கண்ணீரை துடைத்தார். மரணமில்லாத ஒரு வாழ்வு பரலோகில் இருக்கிறது. அதற்குத்தான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 5ஆவதாக இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 5வது ஆசீர்வாதம், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார். சிலுவையில் எதை செய்தார்? மரணத்தை ஜெயித்தார், நிந்தையை நீக்கினாராம். அது என்ன நிந்தை? உலகத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு நிந்தை இருக்கிறது. சமுதாயத்தில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கிற காரியங்கள் அவர் நாம மகிமைக்காய் நடப்பதில்லை. இது நிமித்தம் நிந்தை. உதாரணமாக, எலிசபெத் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளும் அவளுடைய புருஷனும் தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனை நேசித்தவர்கள். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி, சட்டங்களின்படி, பிரமாணத்தின்படி தேவனை சேவிக்கும்படி தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவளுடைய கணவனாகிய சகரியா ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். ஆனால் வாழ்க்கையை பார்த்தால் பிள்ளை இல்லை. நிந்தையா இருக்குமா இல்லையா? நிந்தை, நிந்தை. அவர்கள் கலங்கி இருப்பார்கள். ஒரு ஆசாரியன் மரிக்கும் பொழுது அவனுடைய பிள்ளை ஆசாரிய பட்டத்திற்கு வர வேண்டும். சகரியாவிற்கு வயது ஆக ஆக உள்ளமெல்லாம் யோசித்திருக்கும், ஐயோ, எனக்கு பின்பு ஆசாரிய பட்டத்திற்கு வருவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே. தேவன் நிந்தையை நீக்குகிறவர். எலிசபெத்துக்கு அற்புதமாய் ஒரு குழந்தையை கொடுத்தார். எலிசபெத் சொன்னார், ஜனங்கள் நடுவே எனக்கு இருந்த நிந்தையை நீக்கும்படி கர்த்தரின் நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை சொல்லுகிறது? கிறிஸ்துவின் மரணம் எதை சொல்கிறது? உங்கள் நிந்தையும் நீக்கப்படும் என்று சொல்லுகிறது. எங்கள் ஊழியத்திலே ஒரு அன்பு சகோதரி, ஒரு தம்பதியர் இருக்கிறார்கள். திருமணமாகி 15 ஆண்டுகளாக அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஊழியத்தை உற்சாகமாய் செய்கிறவர்கள், நன்றாய் தேவனை சேவிக்கிறவர்கள். நாங்களெல்லாம் எவ்வளவோ ஜெபம் செய்து பார்த்தோம். 15 ஆண்டுகளாக பிள்ளை இல்லை. எந்த திருமண வீட்டிற்கு போனாலும் உடனடியாக அவரிடத்தில் கேட்பார்களாம், சகோதரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று. துக்கத்தோடு வருவார்களாம். இதனால் பல திருமண வீடு நல்ல நிகழ்வுகளுக்கு போவதே இல்லை. எவ்வளவோ பணம் செலவழித்து, எவ்வளவோ பணத்தை செலவழித்து வைத்தியமெல்லாம் செய்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை.
கடைசியிலே ஒரு பிள்ளையை தத்தெடுக்க வேண்டும், இனிமேல் ஊழியம் செய்யக்கூடாது, பட்டணத்தின் அடுத்த பகுதிக்கு மாறி சென்று விட வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். அன்று இரவு நான் அவர்களிடத்தில் தொலைபேசியில் கேட்டேன், ஆண்டவர் சொல்லித்தான் நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா, ஏன் சற்று காத்திருக்க கூடாது என்று சொல்லி. நல்ல ஆண்டவர் பாருங்கள், அன்று இரவு அவர்களோடு கூட பேசியிருக்கிறார். அவர்கள் வழக்கமாய் செக்கப் பண்ண போவது போல மறுநாள் அவர்கள் போக வேண்டும். அந்த மாதம் அவர்கள் ஒரு கர்ப்பத்தின் கனியை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்ற விதத்தில் இருந்தது. சொன்னார்களாம், இன்றைக்கு நாங்கள் போகிறோம், மருத்துவ ரிப்போர்ட் பாசிட்டிவ் என்று வந்தால் இங்கே இருப்போம், இல்லை என்றால் இந்த இடத்தையே வைண்டப் பண்ணி ஊழியத்தை விட்டே போய்விடுவோம் என்று தீர்மானம் செய்து மறுநாளில் போய் செக் பண்ணா பிரெக்னன்சி பாசிட்டிவ் என்ற ரிசல்ட்டை கைகளில் பெற்றார்கள். ஹல்லேலூயா! இன்னைக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கையில் ஏந்தி இருக்கிறார்கள். எத்தனை வயதில் குழந்தை பிறந்தது தெரியுமா? 42 வயதில். 42 வயதில் இயற்கை முறையில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஓவர் ஆயிடுச்சு. இயற்கையாக கர்ப்பம் தரித்து ஒரு அழகான பெண் பிள்ளையை ஆண்டவன் நாம மகிமைக்காய் பெற்றெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உங்கள் நிந்தையை நீக்கும். எது உங்கள் வாழ்வின் நிந்தை? அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய நிந்தை. கோலியாத் வந்து நிற்கிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். இன்றைக்கு இந்த உலகம் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறது. உலக மக்கள் உங்களுக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை நிந்திக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் சொல்லுகிறார், நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவேன் என்று. ஒரே ஒரு வசனத்தை இறுதியாக நான் வாசித்து ஜெபம் செய்ய விரும்புகின்றேன். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறவர்களே, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. நெகேமியாவின் நாட்களிலே எருசலேம் பாழாயிற்று, அலங்கம் இடிபட்டது. சொல்லுகிற நாம் சிறுமையில் இருக்கிறோம், நாம் நிந்தையில் இருக்கிறோம், நாம் இனிமேல் நிந்தையில் இராதபடி அலங்கத்தை எடுத்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு கரம் கோர்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இடிக்கப்பட்டு கிடக்கிற உன் குடும்பத்தின் அலங்கத்தை நான் கட்டப்போகிறேன். உன் கைகளை பற்றிக்கொண்டு உனக்கு நான் சொல்லுகிறேன், உன் வீடு இடிக்கப்பட்டு கிடக்கிறது, உன் குடும்பம் அலங்கோலமாக இருக்கிறது, உன் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, உனக்கு பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. நான் உன் நிந்தையை நீக்கும்படி உன் அலங்கத்தை கட்டப்போகிறேன். சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், உயிரோடு எழுந்தவர் சொல்லுகிறார், உன் நிந்தை நீங்கும் என்று. எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது 52 நாட்களுக்குள். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு 52 நாட்களுக்குள் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவர். நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில தேவன் நிச்சயமாய் அற்புதம் செய்வார், உங்கள் நிந்தையை நீக்குவார். நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். ஒரு நெகேமியாவுக்கு செய்வார் என்றால் உங்களுக்கும் செய்வார், உங்கள் குடும்பத்துக்கு செய்வார். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். நிந்தை நீங்குகிற நாட்கள் இது. அதற்குத்தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பூமியிலே சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்தெழும்புவார்கள். அந்த நித்திய நிந்தை என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் நரகத்தை குறிக்கிறது. நித்திய நிந்தை. பூமியிலே கோடீஸ்வரர்கள் பலர் நித்திய நிந்தைக்குள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஐஸ்வர்யவான்கள் பலர், கொடிகட்டி பறந்தவர்கள் பலர், புகழின் உச்சியிலே வாழ்ந்த பலர் நித்திய நிந்தைக்கு காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவ ஜனங்களாகிய நீங்களோ நித்திய ஜீவனுக்கென்று எழும்பும்படி இயேசு உங்களுக்காய் ரத்தம் சிந்தினார். ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாராம். இது ஒரு கதை. அவருக்கு ஒரு கண் சரியாய் தெரியாது, ஒரு கால் சரியாய் கிடையாது, நொண்டியை போல அவர் நடப்பாராம். ஆனால் அந்த ராஜாவுக்கு மிகுந்த மன துக்கம். தன் தேசத்தில் இருந்த ஓவியர்களை எல்லாம் அழைத்து சொன்னாராம், நான் வலது கண் எனக்கு குருடாகி விட்டது, வலது காலும் எனக்கு முடமாகி இருக்கிறது. ஆனால் என்னை குறித்து சரித்திரம் எழுதும் பொழுது அல்லது என்னை குறித்து ஒரு படத்தை நீங்கள் வரைந்து வைப்பீர்கள் என்றால்
நான் மரித்த பின்பு மக்கள் குருட்டு ராஜா, நொண்டி ராஜா என்று சொல்லுவார்களே, நான் மிக அழகா இருப்பது போல ஒரு ஓவியத்தை வரையுங்கள் என்று சொன்னாராம். எல்லா ஓவியர்களும் வந்து நின்று, ராஜா, நாங்கள் எப்படி வரைந்தாலும் உம்முடைய கண் குருடா இருப்பதை நாங்கள் போட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் வேறு விதத்தில் உம்மை நாங்கள் காட்டினால் அது பொய்யாக படம் வரைந்தது போல இருக்குமே என்று எல்லா ஓவியர்களும் போய்விட்டார்களாம். கடைசியில் ஒரு ஓவியன் வந்தானா, ராஜாவை மிகவும் நேசிக்கிறவன். அவன் சொன்னாரா, ராஜா, நான் வரைகிறேன் என்று சொல்லி போய் ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்தானா. அந்த ஓவியத்தில் ராஜா கையிலே வில்லும் அம்பும் வைத்திருப்பது போலவும், ஒரு கண்ணை மூடி குறி பார்த்து அந்த அம்பை எய்வது போலவும், அவன் அந்த அம்பை எய்யும் பொழுது ஒரு காலை மடக்கி மறுகாலை வேறு கோணத்தில் வைத்து அந்த அம்பை எய்வது போல படத்தை வரைந்திருந்தாராம். முடமாயிருந்த கால் அப்படியே முடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மடிக்கப்பட்டபடினால் அது முடமான கால் என்று தெரியவே இல்லை. குருடான கண் அப்படியே குருடாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த லக்கை நோக்கி கண்களை மூடி அவன் அம்பை எய்வது போல வரைந்திருந்தபடியால் அது இயற்கையாய் மாறிவிட்டதாம். ராஜாவுக்கு பயங்கர மகிழ்ச்சி. இந்த படத்தை நீங்கள் மிகவும் அழகாக பத்திரப்படுத்தி நான் மரித்து போனாலும் என் பெயர் சொல்லும்படி இந்த படத்தை தான் வைக்க வேண்டும் என்று சொன்னாரா. அவருடைய நிந்தை ஒரு ஓவியனால் நீக்கப்பட்டது. நித்திய நிந்தை. அவர் மரித்திருந்தால் ஒருவேளை குருட்டு ராஜா, நொண்டி ராஜா என்று உலகம் அவரை சொல்லி இருக்குமானால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒருவரும் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நேசிக்கிற ஒரு இரட்சகர் இந்த மாலை வேளையில வந்திருக்கிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். நித்திய நிந்தைக்கு நீங்கள் போவது ஆண்டவர் சித்தம் அல்ல. நித்திய நரகத்திற்கு நீங்கள் போவது தேவ சித்தம் அல்ல. நித்திய நிந்தையை உங்களை விட்டு நீக்குவார். அதற்காகவே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஆண்டவர் இயேசுவை குறித்த பல காரியங்களை முன்னாக கண்டு எழுதி வைத்தாரே. இந்த 5 ஆசீர்வாதங்களும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய வேதத்திலே வாசித்தோமே. அந்த நித்திய விருந்து, அந்த ரட்சிப்பின் விருந்து, சர்வ வல்லல் தேவனோடு கூட உறவு கொள்ளுகிற அந்த வாழ்க்கையை இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. நித்திய லட்சியம் இல்லாதவர்களாய் நாங்கள் வாழாதபடி நீர் எங்களை அன்போடு கூட அழைத்து ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட உறவு கொள்ளும்படியான அந்த விருந்தின் வாழ்க்கையை எனக்கு தாங்க என்று வாயை திறந்து கேட்பீர்களா? ஹல்லேலூயா. இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை நீக்கி போடுவேன் என்று சொன்னாரே. எது உங்கள் குடும்பத்தை மூடி இருக்கிறது? எந்த இருள் உங்கள் இருதயத்தை மூடி இருக்கிறது? ராத்திரி வேளையிலே ஆண்டவர் எல்லா முக்காட்டையும் நீக்கி போட போகிறார். அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கார் இருள் என்ற முக்காடு மூடி இருக்கிறது. கடின இருதயம் என்ற முக்காடு மூடி இருக்கிறது. இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்கள் வீட்டிற்கு கடந்து வரப்போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த கடின இருதயத்தை கர்த்தர் விலக்கி போட போகிறார். முக்காட்டை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணீரோடு கேளுங்க. என் குடும்பத்தின் மேல் இருக்கிற அந்த கார் இருள் விலகட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கார் இருள் விலகட்டும் ஆண்டவரே. அந்த முக்காடு நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு நீங்கள் சில காரியங்களில் மனம் திரும்பியாக வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், மனம் போல வாழுகிறேன் ஆண்டவரே, உமக்கு நேரம் செலவழிக்காது வாழுகிறேன், உம்மை கனவீனம் செய்து வாழுகிறேன், என்னை மன்னியும். இந்த மாலை வேளையில ஆண்டவரே, நான் உம்மிடத்துல மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் முக்காட்டை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் அதிகாரங்களை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமைகளை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். சாத்தானின் சகல தந்திரங்களையும் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். உங்க குடும்பத்தில் பிசாசின் கரம் கிரியை செய்ய முடியாது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் அந்தகார வல்லமைகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம்
விசுவாசத்தோடு சொல்லுங்கள், மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்க முகத்துல வழியிற கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். எதை நினைத்து கலங்கி வந்தீர்கள் என் அன்பு தகப்பனை? எதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்கள்? பிள்ளைகளை பெற்றேன், வளர்த்தேன், என்னை ஆதரிப்பது இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வந்திருக்கிறார். இந்த வேளையில் உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற நிந்தை, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்ததினால் உறவினர்கள் மத்தியில் இருக்கிற நிந்தை ஆண்டவர் இந்த வேளையில நீக்கி போட வந்திருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை பேருடைய சிந்தைக்குள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வர வேண்டும்? எத்தனை பேருடைய சரீரத்துக்குள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வர வேண்டும்? உங்க குடும்பத்துக்குள் இன்றைக்கு ராத்திரி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வருகிறது. என் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உம்முடைய அடியால் ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து பூரீம் என்ற பண்டிகையை கொண்டாடும்படி வைத்தீர். உம்முடைய ஜனங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும்படி எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வீராக. குடும்பங்களை கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே மனத்தாங்கல்கள் எல்லாம் விலகட்டும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் மறைவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சகல ஜனங்களுக்கும் விருந்தை ஆயத்தம் செய்தீரே, உம்முடைய ஜனத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் முக்காட்டை நீக்குகிற ராத்திரி இது. உங்கள் குடும்பத்தை மூடி இருக்கிற மூடலை விலக்குகிற ராத்திரி இது. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் முக்காட்டை நீக்கி போடுங்க ஆண்டவரே, என் நிந்தையை நீக்கி போடுங்க ஆண்டவரே. நித்திய நிந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை புகழ்ச்சியாய், என்னை கீர்த்தியாய் வைங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தை ஜெயமாய் விளங்கின ஆண்டவர் உங்கள் முக்காட்டை இந்த இரவு நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் நிந்தையை நீக்கி போடுகிறார். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எதற்காய் கண்ணீர் சிந்தினீர்கள்? எதற்காய் கதறி அழுகிறீர்கள்? எதற்காய் ஜெபம் பண்ணுகிறீர்கள்? எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை ஆண்டவர் இந்த ராத்திரி துடைக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ராத்திரி இது. உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயமாய் விளங்கின ஆண்டவர், அந்த ஜெயத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் வைப்பீராக. ஒவ்வொருவருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை நீர் துடைத்துத்தான் ஆக வேண்டும் ஆண்டவரே. நிந்தையை நீக்கித்தான் ஆக வேண்டும். இருள் விலகினதற்காய் நன்றி. எந்த காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பினார்களோ அந்த காரியத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர்கள் இருதய பலகையில எழுதப்படுவதாக, 60-100 பலன் கொடுப்பதாக. பிசாசு இந்த வசனங்களை திருடாதபடி இயேசுவின் இரத்தத்தினால் வேலி அடைக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் இறங்குவதாக. சபையின் ஆயரை ஆசீர்வதிங்க, துணை ஆயர்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து உங்க பிள்ளைகளுடைய சிரசில் வைத்து உமக்கு மகிமை செலுத்தி இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.